நீங்கள் ஒவ்வொரு மாதமும் சம்பாதிக்கிறத சேமித்து வைக்கிறீங்க. ஆனால் அந்த பணம் உங்களுக்கு உழைக்குதா? பேங்க்கில் பணம் போட்டு வச்சுருக்கீங்க, அது சேஃபாக தான் இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் இன்ஃப்ளேஷன் என்னன்னு தெரியுமா? இன்றைக்கி ரூ. 1000 கொடுத்து வாங்குறத 10 வருஷம் கழித்து 1500 இல்லை 2000 கொடுத்து தான் வாங்க முடியும். பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு வெறும் 3-4%, இன்ஃப்ளேஷன் 6-7%. அதாவது நீங்கள் சேவ் பண்ணினாலும் உங்கள் பணத்தோட வேல்யூ குறையுது. அதனால் என்ன பண்ணணும்? சேவ் பண்ணுறது தப்பில்லை, அது எமர்ஜென்சிக்கு. ஆனால் மீத பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை எஸ்ஐபியோ 500 கூட போதும், ஆரம்பிங்க. ஆவரேஜ் ரிட்டர்ன் 12-15% ஒரு வருஷத்துக்கு. ரூ. 1000 ஒரு மாதம் வச்சுக்கிட்டா கூட 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணினா உங்கள் கையில் 10 லட்சத்துக்கு மேலே இருக்கும். அதே பணத்தை பேங்க்கில் வச்சா வெறும் 3-4 லட்சம் தான். ஆனால் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிஸ்க் இருக்குது. ஆனால் அந்த ரிஸ்க்கை புரிஞ்சுக்க டைம் எடுத்து கற்றுக்கோங்க. அதே சமயத்தில் அதை கவனமாகவும் மானிட்டர் பண்ணணும். வெறுமனே உட்கார்ந்துட்டு இருந்தாலும் பணம் வளராது. அதே சமயத்தில் நீங்கள் உழைச்சா மட்டும் போதாது, உங்கள் பணமும் உங்களுக்கு உழைக்கணும். அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதை நிறுத்தாதுங்க. சேவிங்ஸ் பணத்தை பாதுகாக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை வளர்க்கும். ரெண்டுமே வேணும், அது பேலன்ஸ் தான் செய்யணும். இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாரும் அதிகமாக எஸ்ஐபி, ஸ்டாக்ஸ், கோல்ட், ரியல் எஸ்டேட்னு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க? புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.